இது கிருஷ்ணாபுரம், பாளையங்கோட்டை கிருஷ்ணாபுரம். இது என்ன நகர்? கலைக்கோயில் நகர் தானா? கலைக்கோயில் நகர் அருகே உள்ள அருண் நகரம். இந்த பாறை இப்போ எப்படி கிடக்கு ஃபுல்லாக கிழக்கு ஒரு 30 டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் இருக்குது. அதாவது வடக்கு 60 டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் கிடக்கு. அதில் ஒரு போர் போட்டு பெயிலே கிடக்கு. தண்ணி வராத கருங்கல் கட்டின பாறை. இந்த பிளாட்டு தான் இப்போ ஆய்வு பண்ணி செய்ய போகிறோம். இது கலைக்கோவில் நகரில் அருள் நகர் அவுட் கிராப். வடகிழக்கு தென்மேற்கு திசையில் இருக்குது. கடினப்பாறை அவுட் கிராப்பு. பிடிச்சிக்காங்க மண்டை கோயில் போனீங்களோ இதே சரத்தில் பாறை மேலே போரை போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு வடகிழக்கு மூலைன்னு சொல்லி போரை போட்டிருக்காங்க. தண்ணி வரல. எப்படியும் ஒரு 300 அடி போட்டுப்பாங்க போல். இப்போது டெஸ்ட்டை பார்த்தா தெரியுது. இது நாங்கள் இந்த வீட்டு மனைக்கு மட்டும் பார்க்கோம், போர் போடலை. இது திரு முருகன் பில்டர் அவங்க சைட்டு. தொடர்ந்து ஏறக்குறைய 30வது ஆண்டுகளாக அவங்களுக்கு பார்த்துக்கிட்ருக்கேன். இது 400 அடி ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது பிளாட்டினுடைய மேற்கு ஓரத்தில் இது 2வது ஸ்கேன் நடக்கு. வடமேற்கு தென்மேற்கு இணைச்சி இங்கே பக்கத்தில் தான் இந்த ட்ரை போர்வெல் கிடக்கு. இந்த லைனில் முதல் ஸ்கேன் பார்த்ததில் இந்த வடகிழக்கு தென்மேற்கு திசை நோக்கி இந்த நீரோட்டம் இருக்குது. இதில் தண்ணி இல்லை அப்படின்னு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்கு. வடகிழக்கில் மட்டும் ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். வெறும் 60 அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈரப்பசை தான். அதுக்கு கீழே ஃபுல்லாக மிக கடினமான பாறை. இந்த பாறை இப்போ அப்படி கரெக்டாக தென்மேற்கு திசை நோக்கி வருது. அதிலே இந்த போரை போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு வடகிழக்கு மூலங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த போரை போட்டிருக்காங்க. வடகிழக்கு மூலையிலே போர்வெல் போடுறது அது போர்வெல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நல்ல விஷயம் கிடையாது. கரெக்டாக அந்த பாறைக்கொடி இருக்குது. கடின பாறை, தண்ணி வராத பாறைக்கொடி. நம்ம அந்த முதல் ஸ்கேனில் இங்கே தென்கிழக்கில் எந்த பாயிண்ட்டும் இல்லை, தண்ணி இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டு கரெக்டாக வந்திருக்கு. இந்த கம்பு சுற்றுறவங்க இந்த மாதிரி பாறையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாலே போதும், நல்ல பாயிண்ட்டை கொடுக்கலாம். அதான் அழகாக பார்த்த உடனே தெரியுது அது வடகிழக்கு தென்மேற்கு திசையில் போயிட்டே இருக்குன்னு. அது தண்ணி வராத பாறை. கரெக்டாக அந்த வீட்லேயும் வடகிழக்கு மூலையில் போட்டு ஃபெயிலியர் ஆகி தான் நான் வேறு பாயிண்ட்டு கொடுத்தேன். இங்கே தென்கிழக்கு தென்மேற்குலேயே கொடுத்தேன். முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடகிழக்கு முனையில் 60 அடிக்குள்ளே ஒரு சுமாரான ஊற்று. இது மேற்கு புறம் ஒரு ரொம்ப சுமாரான ஊற்று. அந்த வடகிழக்கு முனையில் உள்ள முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் படி உள்ள பாயிண்டில் போர்வெல் போட பரிந்துரை. 20 அடி மட்டும் கேசிங் பைப்பு. 60 அடிக்குள்ளே ஈரம் சகதி அதிகப்படி ஒரு இன்ச்சு தண்ணி. அது கீழே ஃபுல்லாக மிக கடினமான பாறை அமைப்பு.